Hey guys, welcome back. நான் இது வரைக்குமே ரெண்டு சேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்னு நார்மல் ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ஆபீஸ் சேர், நம்ம சேனல்ல அதை பத்தியுமே ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். இன்னொன்னு கேமிங் சேர். மூணாவதா ஒரு சேர் தேவைப்பட்டப்போ சரி சேல் டைம்ல பாத்துக்கலாம் அப்படின்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஸ்லீப் கம்பெனில இருந்து சர்ப்ரைஸா இந்த சம்மருக்கு நமக்கு இந்த சேர் அனுப்பியிருக்காங்க. பட் இந்த சேரோட பிரைஸ் பார்த்தா அப்படியே பயங்கரமா ஷாக் ஆயிட்டேன். பட் அதை பத்தி நம்ம வீடியோ கடைசியில பார்க்கலாம். இதுதான் ஸ்லீப் கம்பெனியோட ஃபிளெக்ஸ் எர்கோனாமிக் ஆஃபீஸ் சேர். யூஸ் பண்றதுக்கு எப்படி இருக்கு, இதுல இருக்கக்கூடிய அடிஷனல் ஃபீச்சர்ஸ்லாம் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற இன்னைக்கு நம்ம வீடியோல ஃபுல்லா பார்த்துடலாம். நீங்க உங்க ஆஃபீஸ் பர்பஸ்க்கு இல்ல வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றீங்க, ஆஃபீஸ் சேர் ஒன்று பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த சேர் இனிஷியலா நமக்கு டெலிவரி ஆச்சு, நம்மளே ஈஸியா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுலயே புக்லெட் கைட்லாம் இருக்கு. அண்ட் யூடியூப்லயுமே ஒரு சில வீடியோஸ் பார்த்துமே நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். என்னோட பழைய சேர் நானே தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணேன். பட் இந்த வாட்டி ஸ்லீப் கம்பெனில டெக்னீஷியன் அனுப்பியிருந்தாங்க. அவங்களே நீட்டா இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் எந்த ஒரு அடிஷனல் சார்ஜஸ்மே வாங்கல. இந்த சேர் ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 வீக்ஸா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ் பண்ண வரைக்குமே எஸ் கண்டிப்பா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கு. இப்போ இந்த சேர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ்மே நம்ம பார்த்துலாம். ரெகுலரா ஆஃபீஸ் சேர் அப்படின்னாலே ஒரு லம்பர் சப்போர்ட் நம்ம பார்த்திருப்போம். பட் அதெல்லாமே கொஞ்சம் ஃபிக்ஸ்ட் லம்பர் சப்போர்ட்டா கொடுத்திருப்பாங்க. பட் இந்த சேர்ல அடாப்டிவ் லம்பர் சப்போர்ட்டா இருக்கு. ஸோ இது ஸ்லீப் கம்பெனில ஐ அடாப்ட் லம்பர் சப்போர்ட்ன்ற மாதிரி சொல்றாங்க. பேக் சைட்ல ஒரு சின்ன லீவர் மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கொடுத்திருப்பாங்க. அந்த அடாப்டிவ் லம்பர் வேணுமா இல்ல ஃபிக்ஸ்ட் லம்பர் வேணுமான்ற நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம் அந்த லீவர் யூஸ் பண்ணி. ஸோ அடாப்டிவ்ல செட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்பைனுக்கு ஏற்ற மாதிரி அதுவே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஒரு சில பேருக்குலாமே இது ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. கம்பெனில இருந்து பார்க்கும்போது அடாப்டிவ் லம்பர் ஒரு பெரிய ஃபீச்சர், பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ரியல் வேர்ல்ட்ல யூஸ் பண்றதுக்குமே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இதை எப்போ நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இதுல யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த கம்ஃபர்ட்டுக்கு நம்ம ஈஸியா அடாப்ட் ஆயிடுவோம். பட் இங்க இருந்து நம்ம பழைய சேருக்கு போகும்போது கண்டிப்பா அந்த டிஃபரன்ஸ் பெருசா நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். அந்த அடாப்ட் லம்பர் ஒரு மேஜர் பாசிட்டிவா இருக்கு இந்த சேருக்கு. அண்ட் இந்த சேர்ல லம்பர் மட்டும் இல்ல, அவங்களோட பேட்டன்ட் SmartGRID டெக்னாலஜியோட குஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பழைய ஸ்லீப் கம்பெனி சேர்லையுமே பார்த்திருப்போம். இந்த குஷன் ஒரு சைடு ஃபர்மா மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் நல்லா சாஃப்டா ஃபீல் ஆகுது. லாங் டியூரேஷனுக்குமே கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து சிஸ்டம் யூஸ் பண்ண முடியும். கொஞ்சம் ஒரு சில பேர் என்ன மாதிரி குண்டா இருக்காங்க அப்படின்னாலுமே ஈஸியா யூஸ் பண்ண முடியும். லாங் சிட்டிங்ல தைஸ்க்கு ரொம்ப பிரஷர் அதிகமா இல்லாம ஓரளவுக்கு நல்ல கம்ஃபர்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு சில சேர்ல நம்ம பார்த்திருப்போம் மேக்ஸிமம் 5.10 இன்ச் வரைக்கும் தான் இந்த ஹைட் யூஸ் பண்ண முடியும். ஸ்மால் லார்ஜ்ன்ற மாதிரி ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுத்து நம்ம பார்த்திருப்போம். பட் இந்த சேர்ல என்னன்னா நம்ம இன்ஸ்டால் பண்றப்பே அந்த லம்பர் சப்போர்ட்ல ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அங்கேயே நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ டிஃபால்ட்டாவே மீடியம்ல செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மீடியம்ல இருக்கிறதுனால என்னோட ஹைட் நான் ஒரு 5'7" இருக்கேன். என் ஹைட்டுக்கு இது பெர்ஃபெக்டா இருக்கு. பட் ஒரு சில வேலை நீங்க above 6 feetலாம் இருக்கீங்க அப்படின்னா அது நீங்க லார்ஜ்லயுமே செட் பண்ணிடலாம். லாங் செஷன் எல்லாமே உட்காந்து ஒர்க் பண்றப்போ ஹீட்டிங் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும். நீங்க எந்த சேர் ரொம்ப பிரீமியமான சேர் எடுத்துட்டாலுமே ரொம்ப நேரம் நம்ம உட்கார்ந்தா கண்டிப்பா ஹீட் ஆக தான் செய்யும். சுத்தமா எந்த சேருமே ஹீட்டே ஆகாதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ரொம்ப நேரம் உட்காந்து எழுந்திரிச்சு போகும்போது அந்த சேர்லயே நம்ம ஹீட் பார்ப்போம். பட் இந்த சேர் சுத்தமா ஹீட் ஆகலைன்னு சொல்ல முடியாது. ரெகுலர் குஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த SmartGRID குஷன்ல ஹீட் அந்த அளவுக்கு நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். பட் அடிஷனலா உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா பெட்ஷீட் போட்டுமே நம்ம உட்காரலாம். அண்ட் இந்த வாட்டி ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கேஸ் லிஃப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன கேஸ் லிஃப்ட்னு பார்த்தோன்னா, இந்த ஆஃபீஸ் சேர் கீழே இருக்க ஒரு சிலிண்டர் இருக்கும். அந்த சிலிண்டர் தான் கேஸ் லிஃப்ட். நம்ம அந்த லீவர் பிரஸ் பண்ணும்போது கேஸ் யூஸ் பண்ணி அந்த ஹைட் ஸ்மூத்தா அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ கேஸ் லிஃப்ட்ல அது ஒரு அட்வான்டேஜா இருக்கும். நமக்கு அந்த ஸ்மூத்னஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ இந்த கேஸ் லிஃப்ட்க்கு BIFMA சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேஷன் இருக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா, ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரா சேஃப்டி அண்ட் டியூரபிலிட்டி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த சேர்ல ஸ்லைடிங் சப்போர்ட் இருக்கு. இந்த ஃபீச்சர் எல்லாமே நான் இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண சேர்ஸ்ல பார்த்ததுல இது கொஞ்சம் யூனிக்கா ஃபீல் ஆச்சு. கீழே ஒரு லிவர் கொடுத்திருப்பாங்க. அது அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் இருக்கும். அந்த லிவர் பிரஸ் பண்ணி சேரோட சீட்டிங் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் யூனிக்கா ஃபீல் ஆச்சு. பட் ரியல் வேர்ல்ட்ல நான் ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணி தான் உட்காந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு பெர்ஃபெக்ட்டா ஃபீல் ஆகுது. ஜென்ரலா இந்த ஆர்ம்ரெஸ்ட் நம்ம சேர்ல பார்த்திருப்போம். இந்த ஆர்ம்ரெஸ்ட் மோஸ்டா 2 டைமென்ஷனல் ஆர்ம்ரெஸ்ட் நம்ம பார்த்திருப்போம். பட் இந்த சேர்ல 4 டைமென்ஷனல் ஆர்ம்ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, இதோட ஹைட் நம்ம எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹைட் அட்ஜஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம இந்த டைரக்ஷனுமே லெஃப்ட் வேணுமா ரைட் வேணுமான்ற சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆர்ம்ரெஸ்ட் ஃப்ரண்ட் பேக்குமே நம்ம மாத்திக்கலாம். அண்ட் இதெல்லாம் இல்லாம சைட் டு சைடுமே அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ 4 டைமென்ஷன்ல அட்ஜஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் தராங்க. அண்ட் இந்த சேர்லையுமே அந்த ரெக்ளைனிங் ஃபங்க்ஷனும் இருக்கு. 135 degrees வரைக்குமே நம்ம ரெக்ளைன் பண்ணியுமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஓரளவுக்கு 100 kgs வெயிட் இருக்க பர்சன்மே கம்ஃபர்டபுளா இதுல யூஸ் பண்ண முடியுது. 70 to 80 kgs இருக்க பர்சன்ஸ்மே கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ண முடியுது. கொஞ்சம் 6 feet மேல இருக்கவங்களுமே ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த சீட் அட்ஜஸ்ட் பண்ற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ கம்ஃபர்ட் வைஸ் நமக்கு பெருசா இந்த சேர்ல காம்ப்ரமைஸ் இல்லை. ஆல்ரெடி
டெய்லி ஒரு 3 to 4 வீக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த சேருக்கு வந்து நானும் என் தம்பி எல்லாமே வந்து பயங்கரமாக அடாப்ட் ஆகிட்டோம். இந்த 1 month யூசேஜில் என்னன்னா அந்த சேர் வந்து பீல் ஆஃப் ஆகிற மாதிரி வந்து எதுவுமே வந்து நோட்டீஸ் பண்ணல. கீழே இருக்கக்கூடிய அந்த வீல் பேஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்டடியாக தான் இருக்குது. ஃப்ளெம்ஸியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன், பட் பயங்கர ஸ்டடியாக வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அதில் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து இஷ்யூஸ் இல்லை. எனக்கு இந்த சேர் அனுப்பியிருக்காங்களேன்றதுக்காக இந்த சேர் பற்றி ஃபுல் பாசிட்டிவாக வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணல. பட் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த சேர் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. சப்போஸ் நீங்கள் யாராச்சும் வந்து ஒரு ப்ரீமியம் பட்ஜெட்டில் சேர் பர்ச்சேஸ் பண்ணுற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாடலுமே வந்து நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. பட் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சேர் வந்து 25,000 rupeesக்கு வந்து இந்தியன் மார்க்கெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக இந்த சேர் டெலிவரி வருது அப்படின்னோடனே 25,000க்கு இதில் அப்படி என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சேன். பக்கத்தில் சைட் பை சைடு வந்து பழைய சேரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எஸ் ஒரு சில அப்கிரேட்ஸ் வந்து இதில் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் வர்த்தியான அப்கிரேட்ஸாகவும் இருக்குது. இந்த சேரோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்துருப்போம். யாருக்கு இந்த சேர் சூட் ஆகும் அப்படின்னா லாங் ஹவர்ஸில் டெஸ்கில் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து ஐடியலாக இருக்கும். ஒரு நல்ல எர்கனாமிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற யூசர்ஸ்மே வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். எர்கனாமிக்ஸ் அப்படின்னா வந்து வெறும் பேக் சப்போர்ட்டை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. எக்ஸ்டெண்டட் செட்டிங்லேயுமே வந்து ஒரு என்ஹான்ஸ்டு கம்ஃபர்ட்டோட ஸ்டில் நேச்சுரல் போஸ்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சேர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து எஸ் இந்த சேருமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை பட்ஜெட் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, இந்த அளவுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோலையுமே வந்து ஆல்டர்னேட்டிவ் பட்ஜெட் ஆப்ஷன்ஸ்மே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பட்ஜெட்லேருந்து பார்க்குறோம் அப்படின்னா ஸ்லீப் கம்பெனியில் வந்து 10,000 rupeesக்கு வந்து ஆன்எக்ஸ் மாடல் இருக்குது. ஸோ நமக்கு அந்த பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சால் வந்து லெஸ் தென் 10,000 வந்து வாங்க முடியும். அமேசான்லேயுமே வந்து இந்த மாடல்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த மாடல் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அரௌண்ட் 15,000 rupeesல பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம சேனலில் கவர் பண்ணால் அந்த ஸ்டைலஸ் எர்கோ மாடலுமே இருக்குது. அதுவுமே வந்து பேங்க் ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சால் இன்னொரு கம்மியான ப்ரைஸில் வந்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த சேர் வந்து ஸ்லீப் கம்பெனி வெப்சைட்டில் வந்து 25,000 லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அமேசானில் வந்து 24,000 வந்து அவைலபிளாக இருக்குது. அங்கேருந்து பேங்க் ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சா இன்னும் கம்மியான ப்ரைஸ்க்கு வந்து வாங்க முடியும். சேல் டைம் அப்படின்றப்போ ஏதாவது ப்ரைஸ் கம்மியாச்சு அப்படின்னா இன்னும் வர்த்தாக வந்து ஃபீல் ஆகும். பட் என்ன அப்படின்னா இந்த சேர் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நியர்பையில் இருக்க ஸ்லீப் கம்பெனி ஆஃப்லைன் ஸ்டோருக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அங்கே வந்து மாடல்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே விசிட் பண்ணி பார்க்கும்போது சேர்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குது, ஹைட் வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியுதா, தைஸ்க்கு வந்து ப்ராப்பரான சப்போர்ட் கிடைக்குதா, ஆம்ரெஸ்ட்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபிட் ஆகுதா, என்ன ஏது அப்படின்ற வந்து உங்களுக்கு டேரெக்டாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த டில்ட் ஃபீச்சர், ரெக்லைன் ஃபீச்சர் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது நான் வீடியோவில் ஷேர் பண்ணதோட ஒரு பெட்டரான ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் எஸ் இது ஒரு ப்ரீமியமான இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் இந்த அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாட்டி ஸ்டோரில் போய் நம்ம டேரெக்டாக விசிட் பண்ணி பார்க்கும்போது பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸ்டோரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது எஸ் இந்த சேருக்கு வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது ஒர்த்தாக இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும். பட் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து ஓவரால் ஒரு நல்ல ஃபீல் வந்து கொடுக்குது. பட் சேல் டைமில் வாங்குறப்போ நமக்கு ரொம்ப ஒர்த்தாக வந்து ஃபீல் ஆகும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான சேர் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராமில் இருக்க நம்ம ஏடிடி டீல்ஸ் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சேர் டீல்ஸ் மட்டும் இல்லை எக்கச்சக்கமான மற்ற கேட்டகரி டீல்ஸுமே வந்து ரெகுலர் பேஸில் அங்கே அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். மறக்காம செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் தான் அது. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நீங்கள் எந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறதுனால சேனலுக்குமே வந்து அது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சேர் என்ன பிராண்டு யூஸ் பண்ணுறீங்க அண்ட் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து கீழே கமெண்ட்டில் வந்து மறக்காம ஷேர் பண்ணுறீங்க. ஸோ தட் வேறு யாராச்சும் வந்து புதுசாக சேர் வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்கள் கமெண்ட் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நானுமே வந்து உங்கள் கமெண்ட்டை வந்து செக் பண்ணி பார்க்குறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் ஆதித்யா டெக்.